ஃபோன்பே ஆப்ல உங்களுக்கு யாராச்சும் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதற்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்திருக்காது. அமௌண்ட் அனுப்புற நோட்டிபிகேஷன் மட்டும் இல்ல, எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் ஃபோன்பே சைட்ல இருந்து உங்களுக்கு வராம வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே ஆப்பை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐ பட்டன் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் போயிட்டு அதில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஸ் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த ஃபோன்பேயோட ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஐ பட்டன் இருந்துச்சுன்னா ஐ பட்டனை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதே ஆப் இன்ஃபோன்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பேலேருந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். இதை ஆன் பண்ணியுமே உங்களுக்கு சரியாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்பேல சம் டெக்னிக்கல் இஷ்யூனால கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வராமல் இருக்கலாம் ஆன் பண்ணி கூட. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பேக்கு எப்பப்போலாம் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் வந்து கேட்குறாங்களோ அப்போல்லாமே கரெக்டாக வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்லாம் வராது. ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ மூலியமாக ஃபோன்பேல இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.